வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து கார்ன்ஃப்ளவர் மஸ்கெட்டோட வந்திருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மஸ்கெட் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இதுல வந்து கார்ன்ஃப்ளவர் எல்லாத்துக்கு வந்து கார்ன் ஸ்டார்ச் இருக்குது. ஒரு கப் எல்லாத்துக்கு 115 கிராம் இதுல இருக்கு. இப்போ இதுல போடுங்க. இதில் வந்து நான் தண்ணி எடுத்திருக்கிறேன். 2 கப் தண்ணி எல்லாத்துக்கு 500 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை விட்டு இது நல்லா கரைக்கணும். ஸோ இந்த விஸ்கால நான் கரைச்செடுக்க போகிறேன். ஸோ இந்த இருக்குது நல்லா நான் கரைச்சிருக்கேன். ஸோ இதில் நான் வந்து இந்த மஸ்கெட் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து கஜுவை வந்து லைட்லியாக வந்து பொரிச்செடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து ஒரு தாச்சி வச்சுருக்கேன். வச்சுட்டு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்குது. ஆனால் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் நெய் பாவிக்கலாம். எனக்கு நெய் பெருசாக ஃபேன் இல்லை, எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை நெய். ஸோ அதில் நான் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இந்த பட்டரை போட்டு இந்த பட்டர் மெல்ட் பண்ணி கொஞ்சம் ஹீட்டரை விடுவோம். ஸோ இந்த பட்டர் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு நல்லா மெல்ட் ஆகிட்டுது. மெல்ட் ஆன பிறகு இதில் வந்து கஜு நட்ஸ் இருக்குது. நான் 30 கிராம் கஜு நட்ஸ் எடுத்து அதை சின்னதாக வட்டியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக கூட போடலாம், இல்லாட்டி குறையும் போடலாம், உங்களோட விருப்பம். இப்போ இதை போட்டு லைட்லி கோல்டன் ப்ரௌனாக பொரிச்செடுப்போம். பொரிக்காமையும் போடலாம், பட் எனக்கு பொரிச்சு போடுற விருப்பம். இப்போ 1.5 நிமிஷமாக பொரிஞ்சோன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் பொரியணும். இப்போ சரியாக எக்ஸாக்ட்லி 2 நிமிஷம் பொரிய விட்டுனா லைட்லியாக பொரிஞ்சிருக்குது. ஸோ இப்போ இதை நாங்கள் இறக்கி எடுப்போம் பிரம்பா. ஸோ இந்த கஜுவை நான் பொரிக்கிறதுக்கு காரணம் கஜு வந்து பச்சை கஜுன்றபடியாக கொஞ்சம் பொரிச்சு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கஜுவை நான் பொரிச்சிருக்கிறேன். இது பிரம்பா இறக்கி இருக்கிறேன். அதே சட்டியில் வந்து அதில் வந்து பட்டர் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. அதே சட்டியில் இதில் வந்து 2 கப் எல்லாத்துக்கு 415 கிராம் சீனி இருக்குது. இந்த சீனி இதில் போடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது. 2 கப் எல்லாத்துக்கு 500 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியும் இதில் விடுங்க. மிக்ஸ் பண்ணி இந்த சீனி நல்லா கரையட்டுக்கும். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுருக்கிறேன். ஸோ இந்த இருக்குது சீனி போட்டு சீனி நல்லா கரைஞ்சிட்டு இப்படி கரைஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் இருக்குது. எல்லாம் லைம் ஜூஸாவது விடுங்க. இது விடுறதுக்கு காரணம் வந்து நாங்கள் அந்த மஸ்கெட் செய்தோன்ற கேக் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த சீனி வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணும், கெல்லாக பார்க்கும். ஸோ அதால் வந்து லைம் ஜூஸை போட்டிங்கன்னு சொன்னால் அந்த கிறிஸ்டலைசேஷனை வந்து நிப்பாடுறது தான் இந்த லைம் ஜூஸ் விடுறது. விடுவோம். மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த இருக்கு நான் கரைச்சி வச்ச இந்த கார்ன்ஃப்ளவர் இல்லை கார்ன் ஸ்டார்ச் இருக்கு. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ இதில் விடுவோம். ஸோ இந்த மஸ்கெட் வந்து இன்றைக்கு நான் பச்சை கலரில் செய்ய போகிறேன், க்ரீன் கலரில். ஸோ இதில் நான் ஃபுட் கலரிங் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு விருப்பமான கலருக்கு நீங்கள் இதை செய்திடுங்க. ஸோ இந்த இருக்கு இதில் க்ரீன் கலர் இருக்குது. இதில் நான் ஃபியூ ட்ராப்ஸ் விட போகிறேன். ஸோ இனி வந்து கை விடாமல் இதை கிண்டி எடுங்கோ. மீடியம் ஹீட்லேயே வையுங்கோ. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபுட் கலரிங் சேர்க்குறேன். ஸோ எனக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி நான் கலரிங் விட்டுருக்கேன். உங்களோட கலர் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து நீங்கள் விடுங்கோ. ஸோ இதனால் கை விடாமல் கிண்டி எடுப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக கிண்டி கொண்டிருக்கேன் மீடியம் ஹீட்லேயே. ஸோ அந்த 5 நிமிஷம் இந்த பாருங்கள் இந்த நல்லா திக்காக வருது. ஸோ இந்த 5 நிமிஷம் கிண்டினா பிறகு இதில் வந்து ஏலக்காய் பவுடர் இருக்குது. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இந்த ஏலக்காய் பவுடர் இதில் போடுங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கை விடாமல் கிண்டி எடுங்க. ஸோ இப்போ 10 நிமிஷமாக கிண்டி கொண்டிருக்கிறேன். ஸோ இப்போ நான் 12 நிமிஷமாக இதை கிண்டி கொண்டிருக்கிறேன். 12 மினிட்ஸாக இதை கிண்டுறேன் மீடியம் ஹீட்டில் வச்சு கைவிடாமல். இந்த 12 நிமிஷத்துக்கு பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நெய் பாவிங்கோ. இந்த 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை இதில் போடுங்க. இப்போ என்ன 1 நிமிஷம். ஸோ டோட்டலி 13 நிமிஷம் நான் இதை கிண்டி கொண்டிருக்கிறேன். இந்த 13 நிமிஷத்துக்கு இன்னொரு டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்குது. இதே இதில் போடுங்க.
கைவிடாமல் இதை கிண்டிடுங்க. ஸோ இந்த இருக்குது 15 நிமிஷம் நான் இதை கிண்டியிருக்கேன். இந்த 15 நிமிஷம் கிண்டினா பிறகு இந்த பாருங்கள் இப்படி நல்லா திக்காக வந்திருக்கு. இப்படி திக்காக வந்த பிறகு 15 நிமிஷத்துக்கு பிறகு நான் பொரிச்சு வச்சிருக்க கஜுவை போடுங்க. கைவிடாமல் இதை கிண்டி எடுங்க. ஸோ இப்போ இதை நான் எக்ஸாக்ட்லி வந்து 20 நிமிஷம் இதை நான் கிண்டி இருக்கேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த பாருங்க இப்படி ஒரு பதத்துக்கு வரணும் தான். இப்படி நீங்கள் ஒரு கரண்டியால் இப்படி எடுத்து விடுங்க, நல்ல திக்காக வந்து விழணும். 20 நிமிஷத்துலேயே நான் அடுப்பை நிப்பாட்டினேன். பட் உங்களுக்கு இப்படி ஒரு பதத்துக்கு வராட்டிக்கு நீங்கள் என்ன கிண்டி எடுங்க. இப்படி திக்காக ட்ராப் பண்ணணும். ஸோ இப்போ இதை நாங்கள் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுப்போம். இதை வந்து 9x9 ட்ரே எடுத்து இதுக்கு வந்து பட்டரால் பூசி இருக்கிறேன். இப்போ இந்த மஸ்கெட் இதுக்குள்ள ஊற்றுவோம். இந்த இருக்கு, இப்போ இதுக்குள்ள ஊற்றி எடுப்போம். ஸோ அந்த ட்ரே எடுத்து இப்படி ஆட்டி விட்டிங்கன்னா லெவலாக வரும். நான் இதை வந்து இப்படியே ஆற விட போகிறேன். ஒரு 1 to 1.5 hour வந்து 1.5 மணி நேரம் ஆற வைக்க போகிறேன். இப்போ சரியா 1.5 மணி நேரமாக நான் இதை ஆற விட்டு நான் இப்போ இதை நாங்கள் இந்த கட்டிங் போர்டில் வந்து திருப்பி எடுப்போம். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வெட்டி எடுங்க. ஸோ உங்களுக்கு க்ளீனாக வேணும்னா இந்த எட்ஜஸை வந்து முதல் வெட்டுங்க. ஸோ இந்த இருக்குது இப்படி நான் இதை வெட்டி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த மஸ்கெட் வந்து செய்து முடிஞ்சுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த மஸ்கெட் கார்ன்ஃப்ளவரில் செய்கிறது. இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.